வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம எதிர்பார்த்த குரூப் 4 கால்ஃபர் வந்துருச்சு. ஸோ அந்த கால்ஃபரில் வந்து மொத்தம் 3935 போஸ்ட் தான் போட்டிருக்காங்க. பட் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவை கிடையாது. ஸோ கவலைப்படலாம், அந்த கால்ஃபர் வெளியான அந்த ஒரு அரை மணி நேரம் கவலைப்பட்டுருக்கலாம். பட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடணும், வேட்டியை மடிச்சு கட்டிட்டு டக்குன்னு களத்தில் இறங்கினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வேலையை பார்க்க முடியுங்க. காலையில் என்ன பண்ணுவாங்க, விவசாயத்துக்கு போகிறவங்க எப்படி காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு உழவுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, வேலையை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடணும், கவலையை தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணிடணும், வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். கவலைகள் ஒன்றும் கை குழந்தைகள் கிடையாது, தூக்கி கொண்டு தெரியறதுக்கு. ஓகேங்களா? அதனால் தூக்கி போட்டுட்டு கை கொடுக்க உங்களுக்கு யாரும் இல்லையா, உங்களுக்கு நீங்களே கை கொடுத்துக்கோங்க. தூக்கி எந்திரிச்சிட்டு என்ன பண்ணுங்க, மேலே வாங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. 77 நாள் தான், என்ன பண்ணுங்க, அடிச்சு தூக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் வீடியோ சீரிஸில் 2024க்கான ஃபுல் எதுவும் முடிச்சிட்டோம். 2023 பாதி முடிச்சிருந்தோம், மிச்சம் பாதி இருக்குதுங்க. ஸோ அதை இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு என்ன கொஸ்டின் மட்டும் வாசிட்டு போக மாட்டோம். ஸோ இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா வரக்கூடிய குரூப் 4 எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, குரூப் 1 உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஏதோ கொஸ்டினை படிக்கிறோம், ஆன்சர் அப்படியே மனப்பாடம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப டீப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இதுக்கப்புறமா வரக்கூடிய எக்ஸாமில் உதாரணத்துக்கு இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் இப்போ பேரிடர் மேலாண்மை இருக்குன்னா இப்போ பேரிடர் மேலாண்மை சம்மந்தமாக வேறு என்னென்ன மாதிரி கேள்விலாம் கேட்கலாம். பேரிடர் மேலாண்மை சட்டத்தை பற்றி கேட்கலாம், மாநில பேரிடர் மேலாண்மை பற்றி கேட்கலாம், மாவட்ட பேரிடர் மேலாண்மை பற்றி கேட்கலாம், பேரிடருக்கான அவசர கால அந்த அறிவிப்பு நம்பர் என்னன்னு சொல்லி கேட்கலாம், இல்லை அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி கேட்கலாம், தற்போது இருக்கக்கூடிய நவீன சீர்திருத்தங்கள் எதுவும் பண்ணியிருக்கிறாங்களான்ற பற்றி கேட்கலாம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றி டீப் அனலைஸ் பண்ணி அதை சம்மந்தமான ஆன்சர்ஸை படித்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஸோ அந்த மாதிரி படிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமில் போயிட்டு எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களால் அடிக்க முடியும். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு போயிடலாம். ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அனலைஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா போய் பார்த்துருங்க. தமிழ் நம்ம ரொம்ப சீக்கிரமே முடிச்சிடலாங்க. உங்களுக்கு வந்து சீக்கிரமே என்ன பண்ண போகிறோம், ரீசனிங் எடுக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்ம 77 நாளுக்கான ஸ்டடி பிளானும் நம்ம சீக்கிரமே ரிலீஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம், தைரியமாக படிங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ கொஷினுக்கு போயிடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. பாருங்கள், கொஷின் பாருங்கள். பின்வரும் நோட்டில் எந்த துறை பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் செயல்படுகிற மாவட்ட அமைப்பு அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைசேஷனில் எந்த அமைப்பு நம்ம பேரிடர் மேலாண்மையோட சேர்ந்து செயல்படாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேர்ந்து செயல்படக்கூடிய துறையில் முக்கியமான துறை இந்த வருவாய்த்துறை. ஆப்ஷன் பி பாருங்களேன், இந்த வருவாய்த்துறை, காவல்துறை, குடிமைப்பணி நிர்வாகம் சொல்ல போகிற ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பேரிடர் ஏற்பட்டுருச்சு, ஏதோ ஒரு இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்துருச்சு, இல்லை சம்திங் ஏதோ ஒன்று பெரிய ஒரு சுனாமியோ இல்லை ஒரு பெரிய ஒரு சூறாவளியோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உடனடியாக ஆக்ஷன் எடுக்கக்கூடியது யாராக தான் இருப்பாங்க, வருவாய்த்துறையும் காவல்துறையும் குடிமைப்பணித்துறை அப்படின்னு சொல்ல போகிற அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஐயூபிஎஸ் துறை இருப்பாங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, உடனடியாக களத்தில் இறங்கி அங்கே என்ன நிலவரம், என்ன பாதிப்பு, எதனால் நடந்துச்சு, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பார்ப்பாங்க. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு துறை அஞ்சல் துறை. போஸ்ட் ஆஃபீஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, பேரிடர் இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிடலாம், அவாய்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட தலைவர் யார் இருப்பா, மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையத்துறை தலைவர் யார் இருப்பா, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துறை தலைவர்கள் யார் இருப்பாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்குது. மாநில அவசர கட்டுப்பாட்டு எண்ணுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து 1070. மாவட்ட அவசர கட்டுப்பாட்டு எண்ணு சொல்லுவாங்க, அதை வந்து 1077. ஞாபகம் வச்சுங்க. இல்லை அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழி செய்யக்கூடிய ஆர்டிகல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிகல் வந்து 324 நமக்கு தெரியும். இல்லை ஆர்டிகல் 324 to 329 வரைக்கும் உங்களுக்கு எதை பற்றி சொல்லக்கூடியது, தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடியது. சரி, அப்போ தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஆர்டிகல் 280 கொடுத்துருக்காங்க. இது எதுக்கான ஆர்டிகல்ங்க, நிதி ஆணையத்துக்கான ஆர்டிகல். ஓகேங்களா? இது எதுக்கான ஆர்டிகல், உங்களுக்கு நிதி ஆணையத்துக்கான ஆர்டிகல். சரி, இது ஓகே. பஞ்சாயத்து ராஜுக்கான இதுக்கு ஒரு இதே மாதிரி ஒரு ஆர்டிகல் இருக்குது. பஞ்சாயத்து ராஜுக்கும் நிதி ஆணையத்துக்கான ஒரு ஆர்டிகல் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 243I. அதே மாதிரி நகராட்சிக்கும் ஒரு ஆர்டிகல் இருக்குது. அது என்னது, 243Y. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் பிரிவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் பகுதி 2 குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 5 to 11. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், 25 பகுதிகளையும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கணும், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட்ஸ், எல்லா அமெண்ட்மெண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அதே மாதிரி 12 அட்டவணைகளையும் தெளிவாக படித்துக் கொள்ளுங்கள். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆப்ஷன் பாருங்களேன், ஆப்ஷன் பி 14 to 18 கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை பற்றி சொல்லக்கூடியதுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம்.
இது வந்து 14 to 18ங்கிறது எதை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்றதை கமாண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் ஆப்ஷன் டி சொல்கிறேன். நான் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது எதுனா உங்களுக்கு சமய சுதந்திர உரிமை, மத சுதந்திர உரிமை பற்றி சொல்லக்கூடியது ஆப்ஷன் டெல்லி. ஓகேயா, அதே மாதிரி 19 to 22 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அடிப்படை உரிமை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஸோ அப்படின்னா 14 to 18 அப்படிங்கிறது இதை பற்றி சொல்லக்கூடியது. கமாண்டில் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரியான விடை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. தொடக்க கல்வி கற்றலை அடிப்படைய உரிமையாக சேர்த்துள்ள ஆர்டிக்கல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இலவச கட்டாய கல்வி சட்டம், இங்கிலீஷில் பாருங்கள், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பற்றி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு 21 ஏங்க. இது முதல்ல எங்கே இருந்துச்சுன்னா உங்களுக்கு 45 இளம் சிறார் பாதுகாப்புக்கு கீழே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 86வது சட்ட திருத்தம் 2002ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இலவச கட்டாய கல்வி சட்டத்தை ஆர்டிகல் 21A கீழே கொண்டு போயிருப்பாங்க. இல்லை, அதுக்கான சட்டம் வந்து 2009ஆம் ஆண்டு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், இல்லை இலவச கட்டாய கல்வி சட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 86வது சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட், அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு கீழே உங்களுக்கு மொத்தம் 3 விதமான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கும். ஒன்று, ஆர்டிகல் 45உடைய பொருளை மாற்றிருப்பாங்க. என்ன சார் மாற்றிருப்பாங்க, 45க்குன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்கும் இல்லைங்களா, அதை மாற்றி குழந்தைகளை பாதுகாப்பதற்குன்னு சொல்லி இதை மாற்றிட்டாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 21A ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் சேர்த்துருப்பாங்க. அதே மாதிரி ஆப்ஷன் ஏல பாருங்களேன், 51A இருக்குதுங்களா. ஸோ 51A 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வியை வழங்குவது பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, 11வது கடமையாக என்ன பண்ணியிருப்பாங்க, அதை சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆப்ஷன் பி பாருங்கள், 21ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி மனித சுதந்திரத்தை பற்றி சொல்லக்கூடியதுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 29ன்றது சிறுபான்மையினருடைய கல்வி மற்றும் கலாச்சார பாதுகாப்பை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். போக்சோ ஆக்ட் அப்படின்றதுடைய அப்ரிவியேஷன் கேட்குறாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் ஆக்ட். ஓகேங்களா, அதான். ஸோ இந்த மாதிரி அப்ரிவியேஷன் உங்களுக்கு நிறைய கேட்பாங்க. இது வந்து பாலிட்டியில் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து அட்மின் நிர்வாகத்துலேயும் அதிகமாக அப்ரிவியேஷன் கேட்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா, நிர்வாகம், வளர்ச்சி நிர்வாகம் சம்மந்தமான யூனிட் 5 உங்களுக்கு இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் உங்களுக்கு அப்ரிவியேஷன் நிறைய கேட்பாங்க. அதனால் அப்ரிவியேஷன் நல்லா படிச்சுங்க. ஓகேங்களா. போக்சோ ஆக்ட் 2012 கொண்டு வந்திருப்பாங்க, 2018 திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பார்க்குறப்ப உங்களுக்கு ஞாபகம் வருது, நிர்பயா நிதி எப்போது உருவாக்கப்பட்டதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிர்பயா நிதி எப்போது உருவாக்கப்பட்டது, இல்லை அதே மாதிரி நம்ம திட்டங்கள் வீடியோ சீரிஸ் ஆல்ரெடி போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து பெண்களுக்கு பாதுகாக்கிறதுக்காக ஒரு இது கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு நம்பர் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு ஸ்கீம். அது என்ன ஸ்கீம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக தற்போது கொண்டு வந்திருப்பாங்க ஒரு திட்டம். நம்மளுடைய திட்டங்கள் வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அது நல்லா தெரியும். அது என்ன திட்டம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பாருங்கள், தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு, அதாவது பார்லிமெண்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்களோட எண்ணிக்கை கேட்குறாங்க. டோட்டலாக கேட்குறாங்க, ராஜ்யசபா லோக்சபாவை சேர்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, ராஜ்யசபாவில் மொத்தம் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, 18 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறார்கள். லோக்சபா பொறுத்த வரைக்கும் 39 பேர் தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இல்லை, 39 பேர் தமிழ்நாட்டில் லோக்சபாலையும் 18 பேர் ராஜ்யசபாலையும். அதே மாதிரி அதிகமாக தேர்ந்தெடுக்கப்படுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊபியில், இல்லை உத்தரப்பிரதேசத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அதிகப்படியான லோக்சபா எம்பிஸும் ராஜ்யசபா எம்பிஸும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அது எத்தனை பேர், எவ்வளவு பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பாருங்கள், இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? எல்லையை மாற்றக்கூடிய அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தாங்க இருக்குது. எல்லையை என்ன பண்ணலாம், அவங்க மாற்றிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம், சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் என்ன கிடையாது, எல்லையை குறைக்க முடியாது. ஒரு மாநிலத்தோட எல்லையை, உதாரணத்துக்கு தமிழ்நாட்டோட எல்லை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது இல்லைங்களா. இல்லை, சென்னையோட எல்லை என்ன நான் கம்மி பண்ணிக்கிறேன், சென்னையில் பாதி பகுதியை தூக்கி நான் ஆந்திராட்ட கொடுக்குறேன், சென்னையை வந்து இனிமேல் சென்னை முழு பரப்பு கிடையாது, 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கா, இனிமேல் வந்து 5,000 சதுர கிலோமீட்டர் தான். அப்படி என்ன பண்ண முடியாது, நம்மளால் அதனுடைய பரப்பளவை குறைக்க முடியாது. நாடாளுமன்றத்தில் என்ன பண்ண முடியும், ஒரு மாநிலத்தோடைய எல்லையை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மாநிலத்தை வந்து எல்லையை மாற்றி அமைக்கிறதுக்கும் பேரை மாற்றுவதற்கும் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் என்ன அதிகாரம் கிடையாது, எல்லையை குறைப்பதற்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. ஸோ இது எல்லையை மாற்றுறதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அது என்ன ஆர்டிக்கல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? பகுதி 1 வரும் அந்த ஆர்டிக்கல். பகுதி 1 வரக்கூடியது எல்லையை மாற்றுவதற்கான அதிகாரம். அதுக்கான ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா என்னதுங்க, ஆர்டிக்கல் 2. ஆர்டிகல் 2. அப்போ ஆர்டிகல் 4 என்ன சொல்லுதுங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர்டிகல் 4 என்ன சொல்லுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இந்து வாரிசுரிமை சட்டம் எந்த ஆண்டு திருத்தத்தை மேற்கொண்டதுன்னு கேட்குறாங்க. இந்து வாரிசுரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருத்தம் பண்ணது 2005. இல்லை, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, திருத்தம் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது உங்களுக்கு வந்து 1989 நம்ம தமிழ்நாடு வாரிசுரிமை சட்டம்ன்றது வந்து நம்ம பெரியார் அவர்களுடைய முயற்சினால் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 1989 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. இந்து வாரிசுரிமை சட்டம்ன்றது தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எப்போ கொண்டு வந்தாங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள்.
அழுத்த குழுக்கள் என்ற சொல்லை உருவாக்கிய நாடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அழுத்த குழுக்களை பற்றி உங்களுக்கு அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க. ப்ரெஷர் குரூப்ஸ் அதில் இது மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் படிச்சு வச்சுக்கணும். நம்மளுடைய ஸ்கூல் புத்தகத்திலே வந்து குடிமியல் அழுத்த குழுக்களை பற்றின ஒரு பாடம் இருக்குது. ஓகேங்களா, நம்ம தனியாக நடத்துவோம். ஸ்கூல் புக் பாலிட்டிஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம நடத்துவோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம 6th 7th கம்பைன் பண்ணி நடத்துவோம். அதே மாதிரி என்ன பண்ணலாம், 8th மட்டும் தனியாக நடத்தி 9th 10th தனித்தனியாக நடத்துறது தான் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு தனித்தனி வீடியோ கிரியேட் பண்ணி நடத்திடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா, அழுத்த குழுக்கள் உருவாக்கிற நாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் அழுத்த குழுக்கள் உருவாக்கியிருக்கும். அதனால் சார் அழுத்த குழு அப்படின்னு கேட்டு வச்சுங்களேன், ஒரு அரசாங்கம் தனது கொள்கையை உருவாக்குறதில் மறைமுகமாக இப்படி ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதோடைய கொள்கை உருவாக்கத்தில் மறைமுகமாக தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு அமைப்புக்கு பேர் தான் அழுத்த குழுக்கள். ஒரு கல்வி ரிலேட்டடாக ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, இல்லை ஒரு மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி ஏதோ ஒரு பாலிசிஸ் கொண்டு வராங்க அரசாங்கம் அப்படின்னா அதில் வந்து இந்த அழுத்த குழுக்கள் என்ன பண்ணோம், ஒரு முக்கியமான வேலையை செஞ்சு விட்டு போயிடும். இந்த மாதிரி கவர்மெண்ட் கொண்டு வராங்கன்னா அதில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணோம், அரசாங்கத்துக்கு எடுத்துரைக்கிற மாதிரியான வேலைகளை செய்யக்கூடியதான் அழுத்த குழுக்கள். எல்லாத்துக்குமே அழுத்த குழுக்கள் இருக்குது. விவசாயத்துக்கு, அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக அழுத்த குழு, மாணவர்களுக்குன்னு சொல்லி. இல்லை, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இங்கே பாருங்கள், லோக் ஆயுக்தா மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதல்ல தொடங்கப்பட்டது. லோக் ஆயுக்தா எந்த மாநிலத்தில்னா அது மகாராஷ்டிராவில் தாங்க. 1971 உங்களுக்கு தொடங்கியிருக்கிறாங்க லோக் ஆயுக்தாவை. ஓகேங்களா, லோக் ஆயுக்தா அப்படின்னா என்னங்க, லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது வந்து மாநில லெவலில் வந்து ஊழல் புகார்களை குறித்து விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு லோக் ஆயுக்தா. லோக்பால் அப்படிங்கிறது தேசிய லெவலில் ஊழல் புகார்களை குறித்து, அதாவது முக்கியமாக அரசு பணி அதிகாரிகள், ஓகேங்களா, அமைச்சர்கள், பிரதமர் உட்பட அமைச்சர்கள், அரசு அதிகாரிகளுடைய ஊழல் புகார்கள், அவர்கள் மீதான மக்கள் கொடுக்கக்கூடிய ஊழல் புகார்களை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தேசிய லெவலில் லோக்பால், மாநில லெவலில் லோக் ஆயுக்தா. ரெண்டுமே வந்து 2013 தான் உங்களுக்கு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, முதல்ல கொண்டு வந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. 1971 கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2018 எந்த தேதியில் கொண்டு வந்தாங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தற்போது லோக் ஆயுக்தாவில் தலைவராக தமிழ்நாட்டில் யார் இருக்கான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயலாம். பாருங்கள், தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. 1948 டிசம்பர் 10. ஓகேங்களா, 1948 டிசம்பர் 10 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இது கரெக்டாக அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். அது 48 டிசம்பர் 10 மொத்தமாக உலக லெவலில் கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்களா தேசிய மனித உரிமை தினம் டிசம்பர் 10 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ தேசிய மனித உரிமை ஆணையம் இங்கே 4 ஆப்ஷனில் வந்து அதுதான் கரெக்டான ஒரு விடையாக இருக்குது. தமிழ்நாட்டில் 1948 டிசம்பர் 10 அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்போ 1993 ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன, அது என்ன கொண்டு வந்தாங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். 1993 ஒரு அமைப்பு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அது என்ன அமைப்புங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். இல்லைங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சமய சார்பின்மைன்ற சொல் வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டுன்னு கேட்குறாங்க. சமய சார்பின்மைன்றது செக்குலரிசம் அப்படிங்கிறது, செக்குலம் அப்படிங்கிற லத்தீன் மொழியிலேருந்து எடுக்கப்பட்டதுங்க. செக்குலரிசம் அப்படிங்கிறது செக்குலம் அப்படிங்கிற லத்தீன் மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் எந்தெந்த மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டினாவது கேட்டுடுறாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா, அதெல்லாம் என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சமூக நீதியை வரையறுக்கும் போது எதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா அதில் வந்து எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரைட்ஸ், எல்லாருக்கும் சம உரிமை, எல்லாருக்கும் சம வாய்ப்பு, எல்லோரையும் சமமாக நடத்துவது. 3 பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். எல்லோருக்கும் சம உரிமை, எல்லோருக்கும் சம வாய்ப்பு, அனைவரையும் சமமாக நடத்துவது. ஏன்னா இதுக்கு பேர் தான் சமூக நீதி. நமக்கு வந்து 12th பாலிட்டியில் வந்து சமூக நீதினே சொல்லி ஒரு பாடம் இருக்கும், அதுலேருந்து எடுத்துருப்பாங்க அந்த கொஸ்டினை. ஓகேங்களா, 4வது பாயிண்ட் பாருங்கள், செல்வத்தை எல்லோருக்கும் சமமாக பகிர்வதுங்கிறது தப்புங்க. செல்வத்தை பகிர்வது அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து தப்பு. உரிமையும் வாய்ப்பும் சமமாக நடத்துறதும் தான் முக்கியம் சமூக நீதியை பொறுத்த வரைக்கும். இல்லை, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அப்ரிவியேஷன் கேட்டிருக்கிறாங்க. எது சரியானவை பார்த்தீங்களா, அவங்களுக்கு சொன்னால நிர்வாகம் சம்மந்தமாக கேட்பாங்க, பாலிட்டி சம்மந்தமாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்ரிவியேஷன் ரிலேட்டடான கொஷின்ஸ் நிறைய வருது. நல்லா படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா, பாருங்கள் எது சரியானதுன்னு கேட்டுக்கிறாங்க. NHRC அப்படிங்கிறது வந்து தேசிய மனித உரிமை ஆணையம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுங்க. தேசிய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது கரெக்டு. அதே மாதிரி கடைசி பாயிண்ட் பாருங்கள், RTI, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இல்லை அப்படின்ற தகவல் அறியும் உரிமை சட்டம். நமக்கு வந்து இது ரெண்டுமே நமக்கு நல்லா தெரியும். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் அதே மாதிரி ரைட் டு எஜுகேஷனும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் நமக்கு நல்லா தெரியும். ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம தனியாக தூக்கிட்டோம்னாலே மித்த 2 கூட நம்ம பண்ண தேவை கிடையாது, பெருசாக கண்டுக்க கூட தேவை கிடையாது. ஓகேங்களா, 2 மிச்சம் இருக்கக்கூடிய 2 என்னென்னு பாருங்கள். மனித உரிமைகள் ஆணையத்தை பற்றி சட்டப்படியான மனித உரிமைகள் ஆணையம் சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, இப்படி ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது, மாநில மனித உரிமை ஆணையம் இருக்குது. இல்லை, அதான் என்னது SHRC அப்படிங்கிறது 2வது ஆப்ஷனுக்கான விடை. ஓகேங்களா, அதே மாதிரி தேசிய பெண்கள் அமைப்பு ஒன்று இருக்குது, அது வந்து நேஷனல் கவுன்சில் ஆஃப் உமன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தவறான ஒரு விடை. இல்லை, அது வேறு மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ இது தவறான ஒரு விடை. அடுத்த கொஸ்டின் போயலாம். இந்த தேர்தல் ஆணையம் அமைக்க
என்ன ஆர்டிக்கல் உதவி செய்யுது பார்த்தீங்களா? ஒரே கொஸ்டின் 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு 2023 ஒரே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே. அதுக்கான ஆர்டிக்கல் 324. இதுக்கு நான் பகுதி கேட்டிருந்தேன். என்ன பகுதின்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்காணும் சரத்துக்களை அவற்றுக்கான அரசியலமைப்பு கோட்பாட்டோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ஆர்டிக்கல் வந்து ஏதாவது ஒரு தீசிஸோட வந்து பொருந்தக்கூடியதாக இருக்குங்க. நம்ம ஆர்டிக்கல் என்ன கருத்து சொல்லுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு 14 ஆர்டிக்கல் 14ங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதே ஒரு விஷயத்தை எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க? இங்கிலாந்துலேருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ இங்கிலாந்தில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றது உருவாகிறதுக்கு ஏதோ ஒரு தீசிஸ் ஒரு காரணமாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த தீசிஸ் வந்து எதோட பொருந்துது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அவங்க கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தாங்க. இது வரைக்கும் நம்ம பாடத்தில் பார்த்ததில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின் தான் இது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ வந்து 13 பற்றி கேட்டிருக்கிறாங்க. 13 அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டில் தான் ஏற்படக்கூடிய சட்டம் வந்து அடிப்படை கட்டமைப்பை மீறும்படியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடிப்படை உரிமைகளை வந்து மீறும்படியாக இருக்கக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் 13. இது வந்து எதோட பொருந்துது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு இடைமறைப்பு மற்றும் பிரிவிடுதன்மை கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. இல்லையா? எலிக்ஸ் மற்றும் என்னது செவரபிலிட்டி கோட்பாட்டோட பொருந்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 31 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லணும்னா சொத்துரிமை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல் அது. ஏன்னா இங்கே வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதே பாருங்க சொத்தெடுப்பு உரிமை கோட்பாடு தான். அதாவது டேரெக்டாகவே வருது. ஸோ இதை நம்ம பிடிச்சிடலாம். ஆப்ஷன் 2க்கு வந்து 4 அப்படிங்கிறத நம்ம எளிமையாக பிடிக்க முடியக்கூடிய ஒரு ஆன்சர் தான். ஏன்னா 31க்கு நமக்கு என்ன தெரியும்? சொத்துரிமை கோட்பாடை பற்றி நமக்கு தெரியும். சொல்லி அதை ஈஸியாக பிடிச்சிடலாம். அடுத்து 3வது ஆப்ஷன் பாருங்கள். 245 245 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சட்டம் இயற்றுவதற்கு பாராளுமன்றத்திற்கு இந்தியா முழுவதும் சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி மாநிலத்துக்குள்ளே மட்டும் என்ன பண்ணலாம்? சட்டமன்றங்கள் சட்டம் இயற்றலாம். இந்த மாதிரி 2 ஆட்சி வந்து பிரிக்கக்கூடிய ஒரு கோட்பாடு. அப்படின்னா 3வது ஆப்ஷன் 1 தான் இருக்கணும். இல்லையா? ஸோ இது ஈஸியாக பிடிச்சலாம். ஸோ அப்படின்னா நீங்கள் ஆர்டிக்கலுக்கு என்ன அர்த்தம்ன்றதை ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்ல வருதுன்றதை தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்? இந்த கோட்பாடுன்ற ஒரு விஷயத்தை எளிமையாக பிடித்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்த ஆன்சர் ஆப்ஷன் பாருங்கள். 246 ஆர்டிகல். ஆர்டிகல் என்ன சொல்லுது? 246 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன். மத்திய பட்டியலில் சட்டம் இயற்றுவதற்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும். இல்லை மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள் தொடர்பாக என்ன பண்ணலாம்? பார்லிமெண்ட்டும் சட்டம் இயற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த 246. அதே மாதிரி மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள் தொடர்பாக யார் சட்டம் இயற்றிக்கொள்ளலாம்? சட்டமன்றம் சட்டம் இயற்றிக்கொள்ளலாம். இல்லை இது மாதிரி சொல்லக்கூடியதான் 246. ஸோ எந்தெந்த பட்டியலில் யார் சட்டம் இயற்றிக்கொள்ளலாம் சொல்லக்கூடிய. அதே மாதிரி பொதுப்பட்டியல் தொடர்பான துறைகளில் யார் மத்திய அரசு மாநில அரசு இரண்டுமே சட்டம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அது இந்த 246. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் 3 விதமான பட்டியல் சொல்லக்கூடிய 246. ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்குது உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு சொல்லி கேட்குறாங்க. 1வது ஆப்ஷன் பாருங்கள். பார்லிமெண்டத்தின் இரு அவைகளிலும் நிதி விவகாரங்கள் தவிர எல்லா துறைகளிலும் சம அதிகாரம் மற்றும் சம அந்தஸ்து அனுபவிக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நல்லா வாசிக்கணும். நாடாளுமன்றத்துடைய 2 அவை லோக்சபா ராஜ்யசபாவில் கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அதில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது உண்மைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 1 பார்லிமெண்டத்தோட 2 அவையிலும் நிதி விவகாரங்கள் தவிர எல்லா துறைகளிலும் சம அந்தஸ்து பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இது தவறான ஒரு விடை. ஏன்னா பண மசோதா மட்டுமா சம அந்தஸ்து பெற்றிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னாக்க 2த்துலேயுமே வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு அகில இந்திய பணிகளை உருவாக்கக்கூடிய அதிகாரம் வந்து ராஜ்யசபாட்ட தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டத்தை நீக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்குது? உங்களுக்கு லோக்சபாட்ட தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மாறுபடுது. ஸோ அந்த நிதி விவரத்தை தவிர எல்லா துறைகளையும் சமமாக இருக்குன்றது தவறான ஒரு விடை. இல்லையா? ஸோ 2வது ஆப்ஷன் பாருங்கள். ராஜ்யசபாவில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சரியான ஒரு விடை தான். லோக்சபாவில் தான் என்ன பண்ண முடியும்? பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். ஓகேங்களா? அடுத்து அது பண மசோதாவா இல்லையான்னு முடிவு எடுக்கிறது யார் இருக்குங்க? அது பண மசோதாவா இல்லையான்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா லோக்சபாவுடைய சபாநாயகரிடம் தான் இருக்கிறது. 3வது ஆப்ஷன் பாருங்களேன். ராஜ்யசபாவில் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை விவாதிக்கலாம், ஆனால் மானிய கோரிக்கைகளில் வாக்களிக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியான ஒரு விடை. ஆண்டு நிதிநிலை அறிக்கையை வந்து என்ன பண்ணலாம்? அவங்க விவாதிக்கலாம், கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? விவாதிக்க முடியும். ஆனால் என்ன பண்ண முடியாது? அவங்களால வாக்களிக்க ஓட்டு போட முடியாது. சரிங்களா? ஸோ அப்போனா ஆப்ஷன் 2, 3 சரியான ஒரு விடை. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ன்றது தவறான ஒரு விடை. இல்லை அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேள்விங்க. ஏன்னா சர்வதேச மாநாடுகள் நடந்த கேள்வி உங்களுக்கு சிங்கிள் கொஸ்டினாகவும் கேட்பாங்க. சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி பொறுத்துகள்லையும் கேட்குறாங்க. அதனால் தெரிஞ்சு வச்சுக்கணும். சர்வதேச மாநாடுகள் நடந்தது. ஐநா சபையுடைய சர்வதேச மாநாடுகள் எந்தெந்த ஆண்டு எப்போ நடந்துச்சு? குழந்தைகள் மீதான மாநாடு, பெண்கள் மீதான மாநாடு, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். இல்லை? ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம படித்து வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து குழந்தைகளின் உரிமைகள் மீதான மாநாடு எப்போ நடந்துச்சுன்னா 1989. எல்லாமே என்னது? 9/9 1989. 9/8/9ங்க. இதுதான் குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு. இல்லை? அடுத்த ஆப்ஷன் பி பாருங்கள். மேம்பாட்டு உரிமை மீதான பிரகடனம். இதுக்கான ஆன்சர் 1986.
இல்லையா மேம்பாட்டு உரிமைகள் மீதான பிரகடனம்ன்றது 1986 உங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தை வச்சு இந்த ஞாபகம் வச்சுக்கலாம். உரிமைகள் மீதான பிரகடனம்ன்றது 1986ங்கிறது. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடுகளை ஒழிப்பதற்கான மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் 1979 இல்லையா 1979 இல்லையா 1979ங்கிறது பெண்களுக்கு எதிரான எல்லா பாகுபாடுகளையும் ஒழிக்க, 1989ங்கிறது குழந்தைகள் மீதான உரிமை மாநாடு ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு சித்திரவதை கொடுமை மனிதத்தன்மையற்று நடத்தல் இதுக்கெல்லாம் எதிரான மாநாடு எப்போ நடந்துச்சு 1984 இல்லை மனிதத்தன்மையற்று நடத்துவர் மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித உரிமை மீறல் தொடர்பான மாநாடு எப்போ நடந்துச்சுன்னா உங்களுக்கு 1984 நடந்தது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இதெல்லாம் நீங்கள் வந்து நோட்டில் எழுதி என்ன பண்ணிக்கணும், அடிக்கடி ஒரு ஷார்ட்கட் மாதிரி எழுதி வச்சுக்கணும். உரிமை மீறல் மனித உரிமை மீறல்னா 84, குழந்தைகளுக்கான உரிமைனா உங்களுக்கு என்னது 89, குழந்தைகளுக்கான உரிமைனா 89. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பெண்களுக்கான உரிமைகள் மீதான மாநாடு அப்படி எல்லா விதமான பாகுபாடுகளுக்கு எதிரான மாநாடு அப்படின்னா 79, பெண்களுக்கு 79, குழந்தைகளுக்கு 89 ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்தியாவில் ரெண்டு கூற்று கேட்டிருக்காங்க. ஒரு கூற்று கேட்டிருக்காங்க, காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று பாருங்கள், இந்தியாவில் மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு ஆர்டிஐ ரொம்ப அவசியம். கரெக்டான ஒரு விடை தான் கூற்று. காரணம் பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியத்தை இது குறைக்கிறது. இரண்டுமே சரியான விடை. கூற்று காரணம் இரண்டும் சரியான ஒரு விடை. ஓகேங்களா? உங்களுக்கு கூற்று காரணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நல்லா தெரிஞ்சவங்க கூட என்ன பண்ணுறாங்க, இந்த கூற்று காரணம் வந்து உங்களை குழப்பி விட்டுரும். நல்லா கவனமாக இருக்கணும். அடுத்த கூற்று பாருங்கள். பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஓர் ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது கரெக்டான விடை. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா பல்வேறு கருத்துக்களை உடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய இடமே அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது சும்மா உருவாகலை. 60 நாடுகள்னு எடுக்கப்பட்டு 64 லட்ச ரூபா செலவு பண்ணி நம்ம அம்பேத்கர் உட்பட 7 பேர் ஒன்றா கூடி ஒரு கருத்து மோதல் நடந்து ஓகேங்களா பல நாட்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இல்லை 2 வருஷம் அது போராடி அதுக்கப்புறமா அது பார்லமெண்ட்டுக்கு போய் பல விவாதங்கள் 3 வாசிப்புகள் எல்லாத்தையும் முடித்து அது மேலே ஆய்வு நடத்தி அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுச்சு உருவாச்சு. ஸோ இல்லை சரியான ஒரு விடை தான் இல்லை. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழே காணப்படக்கூடிய எந்த சட்டப்பிரிவு ஆர்டிகல் ஆளுநருக்கு வழிகாட்ட அறிவுரை வழங்க ஒரு அமைச்சரவை குழு தேவை அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆர்டிகல் 163 ஆர்டிகல் ஃபுல்லாக உங்களுக்கு தனியாகவே நான் நடத்துகிறேங்க. எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸோட ஆர்டிகலையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆர்டிகலையும் ரிலேட் பண்ணி நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது அப்படியே அழகாக வரும். 56லேருந்து அப்படியே ஆரம்பிச்சிங்கன்னா ஆர்டிகல் வந்து 52 கிட்ட குடியரசுத் தலைவர் ஆரம்பிக்கிறாரா, அங்கே 153 ஆளுநர் ஆரம்பிப்பார். அதே மாதிரி இங்கே 164 அப்படிங்கிறது வந்து குடியரசுத் தலைவருக்கு உதவி செய்ய பிரதமர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை செயல்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆர்டிகல் 74. அதிலே ஒன்று குறைச்சிக்கிட்டிங்கன்னா 63. ஸோ 163ங்கிறது அதே முதல்வர் தலைமையிலான அமைச்சரவை ஆளுநருக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 163 இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி நடத்தினா ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆர்டிகல்ஸ். எல்லாம் அதை பார்த்துருவோம் நம்ம. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது தவறாக பொருத்தப்பட்டுள்ளன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. இது சரிதான். அடுத்து தகவல் பெறுவதற்கான சுதந்திரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? தகவல் பெறுவதற்கான சுதந்திரம் ஃப்ரீடம் டு இது 2002 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், இதுக்கு வந்து தகவல் உரிமை சட்டம் வந்து என்ன 2002 தான். அலுவலக ரகசிய சட்டம் 1920 சொல்கிறாங்க. இது தப்பு. அலுவலக ரகசிய சட்டம் 1961 நினைக்கிறேங்க. அலுவலக ரகசிய சட்டம் 1961 நினைக்கிறேன். இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே சொல்லுங்கள். அலுவலக ரகசிய சட்டம் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ 3வது ஆப்ஷன் தப்பு. முதல் 2 வந்து சரியான ஒரு விடை இல்லை. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 1946 பிரிட்டிஷ் அமைச்சரவை தூதுக்குழுவிற்கு தலைமை ஏற்றவர் யான்னு கேட்குறாங்க. பெத்திக் லாரன்ஸ் இல்லையா? பெத்திக் லாரன்ஸ் மொத்தம் 3 பேர் வந்திருப்பாங்க. 1946 உங்களுக்கு மார்ச்சில் வந்து இந்த அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கியிருப்பாங்க. 1946 மே 16 வந்து உங்களுக்கு அறிக்கையை சப்மிட் பண்ணியிருப்பாங்க அந்த குழு, கேபினட் தூதுக்குழு. ஸோ இதுக்கு வந்து பெத்திக் ஸ்டார் ஃபார் கிப்ஸு ஏவி அலெக்சாண்டர் பெத்திக் லாரன்ஸ் இந்த ஆப்ஷனில் இருக்கிற எல்லாருமே அந்த தூதுக்குழுவில் இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் அதுக்கு தலைமை ஏற்றவர் யாருன்னா பெத்திக் லாரன்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி 1942 உங்களுக்கு கிறிஸ்து தூதுக்குழு போட்டிருப்பாங்க. இல்லை 1942 உங்களுக்கு 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் கிரிப்ஸ் தூதுக்குழு போட்டிருப்பாங்க. 1939 45. ஸோ 42 உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அப்போ தலைமையேற்றவர் யாருன்னா ஸ்டார் ஃபார் கிரிப்ஸ். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. இல்லை அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக கேட்டிருக்கிறாங்க. என்னென்ன வழக்கு எதோடு தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேள்வியும் கொஞ்சம் டஃப்பான கேள்வி தான். நிறைய பேருக்கு ஓகேங்களா டஃப்பாக கேள்வியாக தான் இருக்கும். ஏன்னா எவ்வளோ வழக்குகள் குமிஞ்சு கிடக்குது. அத்தனை வழக்குகளை படிக்கிறதுங்கிறது கஷ்டமான விஷயம் தான். அட்லீஸ்ட் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வழக்குகளை மட்டுமா தெரிஞ்சு வச்சுக்கலாம். அருணா ராய் சம்மந்தமான வழக்கு எதோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து தேசிய கல்வி
புலம் செல்லத்தக்கதா என்றதை குறித்த வழக்கு. ஓகேங்களா, அதாவது ஸ்கூலில் வந்து உங்களுக்கு நேஷ்னல் அந்த கல்வி முறை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து செல்லுபடியாகக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்றத குறித்து போடப்பட்ட ஒரு வழக்கு, பள்ளிகளுக்கான தேசிய கல்வி அப்படிங்கிறது. இல்லை அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அருணா ராய்னா ஸ்கூல் சம்மந்தமான ஒரு வழக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த ஆப்ஷன், இந்திய அரசு ஜார்ஜ் பிலிப்பு. யாருங்க பிலிப்ஸு அப்படின்ற மாதிரி பிலிப்பு யாருங்க? பிலிப்ஸ் என்னங்க பண்ணுவோம்? அப்படியே கட்டாய ஓய்வு குறித்த வழக்குங்க. பிலிப்பு சார்ஜ் போட்டு ஓய்வு அடைய வச்சுட்டாங்க. அவரை என்ன பண்ணிட்டாங்க? சார்ஜுக்கு கட்டாய ஓய்வு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கட்டாய ஓய்வு குறித்த வழக்கு சார்ஜ் பிலிப்பு. மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், எம்சி மேத்தா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சுற்றுச்சூழல் கல்வி கட்டாயமாக அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பாருங்க. இல்லை அதாவது சுற்றுச்சூழல் கல்வியை வந்து கட்டாயமாக்கணும், எல்லா ஸ்கூல்லையுமே என்ன பண்ணணும், அதை ஒரு கம்பல்சரி பாடமாக அறிவிக்கணும்னு சொல்லி சொன்னவர் தான் எம்சி மேத்தா. ஓகேங்களா, மேத்தா சுற்றுச்சூழல். ஓகேங்களா, மேத்தானா சுற்றுச்சூழல் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, மெய்தா சுற்றுச்சூழல் மெய்தான்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் ஆப்ஷன் பாருங்கள், எய்ம்ஸ் மாணவர் சங்கம். இல்லை இதை பற்றி சொல்லக்கூடியது நிறுவன இடஒதுக்கீடு இல்லை என அறிவிப்பு. எய்ம்ஸ் அப்படின்றது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இன்ஸ்டியூஷன் ரிசர்வேஷன் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் நம்மளுக்கு எய்ம்ஸ் மாணவர் சங்கம் குறித்த வழக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அருணா ராய் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இதை பற்றின வழக்கு, ஸ்கூல் எஜுகேஷனை பற்றி அருணா ராய். அதே மாதிரி ஜார்ஜ் பிலிப்பு கட்டாய ஓய்வு. ஓகேங்களா, எம்சி மேத்தா சுற்றுச்சூழல் கல்வி குறித்த வழக்கு, எய்ம்ஸ் மாணவர் சங்கம்ன்றது வந்து உங்களுக்கு இன்ஸ்டியூஷன் நிறுவன இடஒதுக்கீடு குறித்த வழக்கு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த சட்டம் சதியை தடை செய்வதோடு அதை சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி சதி ஒழிப்பு சட்டத்தை பற்றி கேட்குறாங்க. சதி ஒழிப்பு சட்டம் 1829ங்களா? இல்லை சதி ஒழிப்பு சட்டம், அதாவது உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை தடை செய்வதற்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம வில்லியம் பெண்டிங் பிரபு அவர்களால் கொண்டு வரப்பட்டது. ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடைய ஒத்துழைப்பினால் வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வந்திருப்பார் 1829. அதுக்கான ஒழுங்குபடுத்தும் சட்டம் விதி 17. ஓகேங்களா, விதி 17 1829ஆம் ஆண்டு சட்டம் விதி 17 படி கொண்டு வந்தது தான் இந்த சதி ஒழிப்பு சட்டம். ஓகேங்களா, இந்த மாதிரி கொண்டு பழைய கொஸ்டின் தான் அது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூட்டு பொறுப்புடைமை பற்றிய கூற்றுகளை கருதுக, அதிலிருந்து சரியான விருப்பத்தை தேர்வு செய்த அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது கூட்டாட்சி முறையை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கூட்டாட்சி முறையை பற்றி ஒரு கூற்று காரணம் கொடுத்துட்டு அதை வந்து ஆன்சர் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். பாராளுமன்ற குடியாட்சியின் கூட்டாட்சியானது எந்த ஒரு தனி மனிதனையும் பொறுப்பாக்காது, அமைச்சரவையில் உள்ள அனைவரையும் இது பொறுப்பாக்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சரிதாங்க. ஸோ வந்து ஒரு பாராளுமன்றத்துடைய கூட்டாட்சி அப்படிங்கிறது வந்து என்னது, அமைச்சரவைக்கு யாருங்க பொறுப்பு? அமைச்சரவை அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யாருடைய பொறுப்பு? எல்லா அமைச்சர்களுடைய பொறுப்பு. எல்லா அமைச்சர்களுடைய பொறுப்பு தான் ஒரு அமைச்சரவை, கேபினட் அமைச்சரவை அப்படிங்கிறது எல்லா அமைச்சர்களுடைய பொறுப்பு. காரணம், கூட்டாட்சி என்பது அமைச்சர்களிடையே ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்கும் அமைப்பை குறிக்கிறது. ஆமாம், ஸோ அமைச்சர்கள்ட்ட வந்து ஒரு ஒருமித்த கருத்தை குறிக்கும். அமைச்சர்கள் அனைவரும் எதுக்குங்க கூட்டு பொறுப்புடையவர்கள்? அமைச்சர்கள் அனைவரும் யாருக்கு? அமைச்சரவைக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள். அமைச்சர்கள் அனைவருமே அமைச்சரவைக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள். ஞாபகம் வச்சுங்க. இல்லை அந்த கூட்டு பொறுப்பை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த கொஷின். ரெண்டுமே கூற்று சரி காரணம் சரி, கூற்று சரி காரணம் சரி. ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு ஒரு ஆர்டிகல் இருக்குதுங்க. அமைச்சரவை வந்து என்னது, அமைச்சர்கள் அனைவரும் அமைச்சரவைக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல் இருக்குது. இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு 74க்கு கீழே வரும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு 163க்கு கீழே சப்டிவிஷனாக வரும் உங்களுக்கு. இல்லை அதில் வந்து 74ல் 2 நினைக்கிறேன், 163ல் இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆகும், 2 தான் வரும். ஓகேங்களா, ஸோ 2 ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பந்துவா முக்தி மோர்ஷா விசஸ் யூனியன். இங்கே இன்னொரு கேஸ் சம்மந்தமான ஒரு கொஸ்டின் வந்துருக்குங்க. இன்னொரு வழக்கு சம்மந்தமான இன்னொரு கேள்வி ஒன்று வந்துருக்கிறது நமக்கு. ஓகேங்களா, பந்துவா முக்தி வழக்கு அப்படின்ற எதோடு தொடர்புடையதுன்னா ஆரோக்கியமான சுற்றுச்சூழலோடு தொடர்புடையது. இல்லை பந்துவா முக்தி, பந்தை தூக்கி சுற்றுச்சூழல் விளையாடுறாங்க. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், சேலம் வழக்கறிஞர்கள் சங்கம். இல்லை இது எதோடு தொடர்புடைய வழக்குனா உங்களுக்கு வழக்கை விரைந்து நடத்துவதற்கான சிவில் வழக்கிற்கும் பொருந்தும் சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஒரு கேஸை வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு சிவில் கேஸ் எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொன்னது என்ன வழக்கு? உங்களுக்கு சேலம் வழக்கறிஞர் சங்கம் தொடர்பான வழக்கு. அடுத்து எம்சி மேத்தா திருப்பி வந்துட்டாப்பில்லைங்க, சுற்றுச்சூழல் வழிகாட்டுதலுக்கான வழக்கு. அங்கே என்னங்க படித்தோம் எம்சி மேத்தாக்கு? அங்கேயே அதே ஆன்சர் தானே படித்தோம், சுற்றுச்சூழல் வழக்கு தானே படித்தோம் எம்சி மேத்தாக்கு. இந்த பாருங்கள், சுற்றுச்சூழல் கல்வியை கட்டாயமாக்கணும்னு சொல்லி அறிவிச்சிருப்பா. அப்படி இல்லை இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க உங்களுக்கு சுற்றுச்சூழல் வழிகாட்டுதல் உத்தரவு வழங்கப்பட்டது வந்து நம்ம எம்சி அதே கொஸ்டின் தான் உங்களுக்கு திருப்பி பொறுத்து வச்சுருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், பூனம் குறிது. பூனம் என்னங்க பூனம்னா ஆர்டிகல் 32 மற்றும் 226 இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். 32ங்கிறது உச்சநீதிமன்றத்துடைய நீதிப்பிராணை, ஆர்டிகல் 226ங்கிறது உயர்நீதிமன்றத்தோட நீதிப்பிராணை. அப்படின்னா ரெண்டுத்துக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸு? அதை குறித்து போடப்பட்ட வழக்கு தான் என்ன வழக்கு? பூனம் வழக்கு. பூனை மாதிரி உள்ளே புகுந்துட்டாங்க, என்ன பண்ணிட்டான்? பூனை மாதிரி உள்ளே புகுந்துட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வழக்கு என்னது? பந்துவா முக்தி வளர்ச்சி அப்படின்னா ஆரோக்கியமான சுற்றுச்சூழல். பந்துவா முக்தி மோச்சானா
ஆரோக்கியமான சுற்றுச்சூழல். ஆப்ஷன் பி பாம்பே என்னங்க, சேலம் வழக்கறிஞர்கள் சங்கம் அப்படின்னா உங்களுக்கு சிவில் கேஸ் என்ன பண்ணணும், வேகமாக நடத்தி முடிக்கணும். சிவில் கேஸுக்கு என்ன பண்ணணும், வேகமாக நடத்தி முடிக்கணும். இல்லை அதுதான் சேலம் வழக்கறிஞர்கள் சங்கம், சேலையை வேகமாக கட்டுன்ற மாதிரி. அது எம்சி மேத்தான்றது சுற்றுச்சூழல் என்னது வழக்கு தான் இதுவும். அடுத்து பூனம் வழக்கு, பூனம்னா 32,226 ஞாபகம் வச்சுங்க. இல்லை அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான குழுக்களாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அப்புறம் அடிக்கடி உங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான குழுக்கள் கேட்குறாங்க. ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கணும். பஞ்சாயத்து ராஜ்லேயும் தள்ளியே நம்ம என்ன பண்ணலாம், தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். பஞ்சாயத்து ராஜுக்குன்னு சொல்லி என்ன பண்ணலாம், நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ பஞ்சாயத்து ராஜுக்கு என்னென்ன குழு கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பல்வந்தராய் மேத்தா குழுன்றது 1957 கொண்டு வந்திருப்பாங்க. அசோக் மேத்தா குழு 1977. அதே மாதிரி ஜிவிகே ராவ் குழுன்றது 85 கொண்டு வந்திருப்பாங்க. எல்எம் சிங்கி 86 கொண்டு வந்திருப்பாங்க வரிசையாக. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு மக்களவை பற்றிய கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி ஒரு 3 இது கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கூட்டு பாருங்கள். மக்களவை பொதுவாக பார்லிமெண்டத்தின் லோக்சபா என்று அழைக்கப்படுகிறது. இது கரெக்டு. கீழவை தான் என்ன சொல்லுவாங்க, மக்களவைன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் 2வது பாருங்கள். மக்களவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதுவும் சரியான விடை. செகண்டும் கரெக்ட். அடுத்து 3வது ஆப்ஷன் 44வது சட்ட திருத்தம் மக்களவை உறுப்பினருடைய எண்ணிக்கையை 545 உயர்த்தியன்னு சொல்லி கொடுத்தாங்க. இது தவறான ஒரு விடை இல்லை. ஸோ மக்களவை உறுப்பினருடைய எண்ணிக்கை வந்து 44வது சட்டத்திருத்தம் உயர்த்தல. 44வது சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொத்துரிமை அப்படின்றது நீக்கம் பண்ணியிருப்பாங்க. சொத்துரிமை அப்படிங்கிறது சாதாரண சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது தான் உங்களுக்கு 44வது சட்டத்திருத்தம். ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ இது 3வது ஆப்ஷன் தப்பு. அப்படின்னா முதல் 2ம் சரியான ஒரு விடைங்க. இல்லை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கேபினட்டை குறித்த கூற்றுகளில் எது உண்மையானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அமைச்சரவை குறித்த கூற்றுகளில் எது உண்மையானது கேட்குறாங்க. ஆப்ஷன் 1வது பாருங்கள். சட்டமன்றத்துக்கு நிர்வாகிகளின் பொறுப்பினை கேபினட் அமைப்பு வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சட்டமன்றத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கேபினட் அமைப்பு என்னது, ஒரு முழுமையான ஒரு பொறுப்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு. சட்டமன்றத்துக்குள்ள எல்லா நிர்வாகிகளுமே எதுக்கு தான் பொறுப்பு, கேபினட்டுக்கு தான் பொறுப்பு. 2வது ஆப்ஷன் பாருங்கள். கேபினட் அப்படிங்கிறது பிரதமர் அல்லது மற்றும் முக்கியமான துறைகளை கொண்ட ஒரு மூத்த அமைச்சரவையை குறிக்கும். இது கரெக்டு. ஸோ கேபினட்னா என்னங்க அர்த்தம், பிரதமர் அப்புறம் முக்கியமான துறைகளை கொண்டிருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களை தான் சொல்லுவாங்க கேபினட்டை சொல்லி. 3வது ஆப்ஷன் பாருங்கள். பிரதமர் கேபினட்டின் தலைவர் ஆவார். ஆமாம். ஸோ 3மே சரியான விடை. கேபினட் குறித்த கூற்றுகளில் 3மே சரியான விடை. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்னொரு நோட்டில் எது தவறாக பொருத்தப்பட்டதுன்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்களேன், திருப்பி உங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான கொஸ்டின் தாங்க. அடிச்சு ஜாக் பாட்டு போங்க. நீங்கள் பஞ்சாயத்து ராஜ் கொஸ்டினை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், சுற்றி ஒரு 6 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணிடலாம் போல். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் அசோக் மேத்தா குழு தவறாக பொருத்தப்பட்டது கேட்குறாங்க. அசோக் மேத்தா குழு சமூக தணிக்கையை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 பஞ்சாயத்தை பற்றி சொல்லுன்னு நமக்கு தெரியும். சமூக தணிக்கையை பற்றி சொல்லுதா என்ன, சரி ஆன்சர் பார்ப்போம். ஓகேங்களா. 2வது ஆப்ஷன் பாருங்கள். பல்வந்தராய் மேத்தா குழுங்கிறது 3 பஞ்சாயத்தை பற்றி சொல்லுது. இது சரியான விடை. இல்லை இது சரியான விடை. அடுத்து எல்எம் சிங்கி குழு மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்ததுன்னு சொல்கிறாங்க. இது தவறுங்க. எல்எம் சிங்கிக்குள்ள அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய இது தவறான விடை. ஜிவிகே ராவ் குழு 4வது ஆப்ஷன் பாருங்கள். மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் என்ற பதவியை நீக்குவதா, தவறு. மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் என்ற பதவியை உருவாக்க சொல்லியிருக்கும் இது. ஸோ எனக்கு தெரிந்த 3ம் 4ம் தவறு. இல்லா பார்ப்பலாமா. ஸோ இது சரியான விடை. ஸோ 3 4 தான் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏன்னா 3 4 நமக்கு வந்து அக்யூரேட்டாக தெரியும் தப்பு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒரு கன்ஃபியூஸில் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிடணும், யோசிக்காமல் அடுத்தடுத்த ஆப்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிடணும். அடுத்தடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ அப்படின்னா 3 4ம் கன்ஃபார்மாக தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்போனா சரின்றதான் விடை. இல்லை அசோக் மேத்தா குழுங்கிறது உங்களுக்கு என்ன சொல்லுது, சமூக தணிக்கையை பற்றி சொல்லுதுன்றதான் சரியான விடை. ஓகேங்களா. சரி சூப்பர். நம்ம 2023 செகண்ட் பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 40 கொஸ்டின் இருக்குதுங்க. நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், அடுத்த வீடியோவில் அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைசிஸில் பழைய வீடியோ எதுவும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துருங்க. உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விதத்தில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, சார் இந்த மாதிரி எனக்கு இந்த கிளாஸ் வேணும் சார், எனக்கு வந்து இது கிளாஸ் எடுங்க சார் அப்படின்னு சொல்லி யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமே அது சம்மந்தமான வீடியோவும் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.